ஆண்டவரை இவ்வளவு ஆண்டவர், நான் எவ்வளவு கத்தியும் அக்கினிக்கு போயிட்டு ஒரு சூடு கூட, கோயம்புத்தூர் சூடு அது வேற, நான் அதை சொல்லல. நான் எவ்வளவு ஆண்டவர், நீ பலிபீடம் செப்பனிடாம, இந்த லைன் கிளியரா இல்லைன்னா நம்ம ரொம்ப சத்தம் போட வேண்டியிருக்கும். ஹலோ கேக்குதாமோ, கேட்கலன்னா ஹலோ ஹலோ அப்படியெல்லாம் கேட்காது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஹலோ கேக்குதா, ஹலோ இன்னும் சத்தமா போட்டா டைரக்டாவே கேட்டிருக்கும். ஆனா லைன் ரொம்ப கிளியர் ஆயிட்டு வைங்களா, ஹலோ அப்படி பேசினாலே கிளியரா கேட்கும். நீ பலிபீடம் செப்பனிட்டுட்டீங்கன்னா, நீங்க இருக்கிறது பூமியிலேயா இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறது பரலோகத்திலேயா இருக்கலாம், ஆனா சிக்னல் கிளீனா இருக்கும். சிக்னல் கிளீனா இருக்கும். அதான் யாவரோடும் சமாதானம். ஒருத்தங்களை மன்னிக்க முடியலையா, ஆண்டவர்ட்ட ஓப்பனா சொல்லுங்க. நம்ம நியாயப்படுத்த கூடாது. ஆண்டவரே, எனக்கு அந்த நபரை மன்னிக்க முடியல, மன்னிக்கிறதுக்கு ஏதோ என்ன மாத்துங்க. உன் பலவீனத்துல எப்பவும் பவுல்கிட்ட சொல்லுவார் அந்த வார்த்தைய. பவுல்கிட்ட எப்போ சொல்லுவார்? முள்ளு குத்தும் போது சொன்னாரா? பவுல் முள்ளு குத்துறத சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரா? 3 முறை ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவர் இது என்ன குத்திட்டே இருக்குது. சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றார். நம்ம சொல்லாததுனால அவருடைய பலன் பூரணமாய் விளங்க மாட்டேங்குது. ஆண்டவரே, சிலர் பண்ணது என்னால மன்னிக்கவே முடியாதுப்பா, என்னால மறக்கவே முடியல ஆண்டவரே, என்ன அப்படிதான் ஆண்டவர் டியூன் பண்ணிட்டு இருக்கிறார்.